திண்டுக்கலை சேர்ந்த தாஸ் அவர்கள் முன் முதல் சேர்ந்த மூர்த்தி முன் அவளுக்கு காட்டுவார். அடுத்ததாக இங்கு அருணமுறையில் தலைமசிக்கும் அருமேனன் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள கூலடை சேர்ந்த அருமேனன் சுப்பிரமணியம் முன் அவளுக்கு காட்டுவார். அடுத்ததாக ஒரு நாடகத்துக்கு இப்படிப்படித்தான் ஒழுங்கு தொழில்நுட்ப முறையோடு இங்கு ஒளிவளம் செல்வா ஆடியோஸ். செல்வா ஆடியோஸ் அடுத்தாக தானத்திலே சேர்ந்த தானம் அன்னதானம், அதிலும் சேர்ந்த தானம் நிதானம். நமக்கு சாப்பிட விழா கமிட்டியில இருக்கு. எங்களுக்கு சர்வகும் எங்களுக்கு குடும்பத்தின் சர்வகும் மனமார்ந்த நன்றி கலந்த பணத்தை கொண்டு மூர்த்தனே நான் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய உழைச்சிட்டேன். வீட்டுல போய் ஒரு நேரம் சாப்பிடுவேன். ஒரு நேரம் தான் அது மத்தியம் சாப்பிடலாம். அது சாப்பிட மாட்டேன் படுத்துருங்க போயிட்டு நடந்து விடுறதுக்கு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு தான் கொஞ்சோண்டு கொண்டு வடின்னு சொன்னேன். ஏன் முன்னாடிக்கிட்டேன் இவ எப்ப பார்த்தாலும் டிவி தாயா காலையில 6 மணில உட்கார டிவி நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஆஃப் பண்ற பழக்கம் இல்லனே. இதே மாதிரி பண்ணேன். 18,000 ரூபாய்க்கு டச் போன் வாங்கி கொடுத்தேன். எவ்வளவு வாங்கி கொடுத்தேன்? 18,000 ரூபாய்க்கு டச் போன் வாங்கி கொடுத்தேன். சத்தியமா சொல்றேன் உன் பொண்டாட்டிக்கெல்லாம் டச் போன் மட்டும் வாங்கி கொடுத்துறாது. சத்தியமா வாங்கி மட்டும் கொடுத்துறாது. ஏன்னு கேட்டா என்னைக்கு என் பொண்டாட்டி கையில 18,000 ரூபாய்க்கு டச் போன் வாங்கி அவ கையில கொடுத்தனும் அன்னையில இருந்து எனக்கு என் பொண்டாட்டிக்கு எந்த டச்சும் இல்லை. யாப்பா அப்படி எந்த டச்சும் இல்ல. யாப்பா ஒண்ணும் இல்லையா? அவ வார்டு மேல ஏசி வீட்டுல போட்டேன். கட்ல மல்லாக்க படுத்துக்கிறான். செல்ல எடுத்துக்கிறாயா இப்படியே தடவுறாயா. இந்த டச் தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. சரி மத்த ஏன் டச் ஒண்ணும் இல்லைங்க. அதை பண்ணாண்டு நினைட்டேன். அவங்க சொன்னா எங்க சாப்பாடு இருக்கிறீங்க சாப்பாடு முடிஞ்சு வச்சியா தோசை மாறு ஊத்தி கொண்டாடுறான்னு கேட்டாயா. நான் ஜனிச்சு ஏதோ ஒண்ணு கொண்டு வடி பசியா இருந்தேன்யா. இப்ப என்ன நான் கேட்டு தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்தானே. எடுத்துட்டு வந்தா இப்ப அக்கா போல தோசை ஊத்தி வந்து என்ன கலர்ல இருக்குன்னு மஞ்சள் வருமா இல்லையா. ஆனா மவராசி புண்ணிய ஊதிய மொண்டாட்டி ஊத்தி எடுத்து வந்த தோசை கண்ணா கார்பேர் இருக்கு. நான் அப்பதான் நீ சொல்ற மாதிரி நினைச்சேன். உன் மகளாச்சே அவருக்கு நினைச்சிட்டு புருஷன் கஷ்டப்பட்டு வரேன் அவனுக்கு இந்த கேப்பையில நினைச்சிட்டு கருப்பு பணிச்சிட்டு வாயில போட்டு மெல்றனே கறி கொட்டையை மல்ற மாதிரி நேரம் பொருள் இருக்கியா. என்னடா இவ்வளவு ஒரு கேளமா இருக்கு. எங்கம்மா மயனுக்கு பேப்பர் அழகா கொண்டாருங்க இந்த சண்டாலிங்க இப்படி உணர்ந்துருக்காங்க. சரி இந்த தோசை எப்படி தண்டா ஊத்திருப்பாங்க போய் கிச்சன்ல போய் பாக்குறேனே. அத பார்த்தோன்னா எனக்கு அட்டாக்கே வந்துருச்சியா. வெள்ளம் பண்ணிவிட்டாயா. நான் செல்போனை கொடுத்தல 18,000 டச் போனேன். அந்த செல்போனை இப்படியே பாத்துக்கிட்டேன். தோசை கல்ல குப்பராச்சி ஊத்திட்டு இருக்கானே. தோசை கல்ல குப்பரை வச்சு ஊத்திட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு எவ்வளவு வெகத்தான அவளுக்கு நீ ஒண்ணு பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்கனா எப்படி தோசை பரட்டி போட்டு சுட்டுச்சு அதே மாதிரி உன் பொண்டாட்டிய திருப்பி போட்டுக்கிட்டு குத்த சொல்றியா? மிதிக்கணும்டா. அங்க வந்து குத்திக்கணும். நான் சொல்றேன்ல அண்ணே. எங்கனே நாங்க வந்து அவ தானே என்ன கொடுக்குறா. தாங்க முடியாம ஜுடேந்திர நடந்து போச்சு. தம்பி அண்ணே நல்லா வளர்த்திருக்காங்க. சரி நல்ல பொண்ணு. அதே ஊர்ல எனக்கு ஒரு பொண்ணு பாடுறான். சரி சூப்பர். அடுத்ததாக இந்த நாடக அமைப்பாளர் அருமையண்ணன் இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகர் அமைத்து கொடுப்பார். அருமையண்ணன் மன்னார்குடி நடிகர் சங்க தலைவர் அரசு கலைமணிச்சுடர் விருது பெற்ற அருமையண்ணன் பையங்காட்டு தங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாடக அமைப்பாளர் அண்ணன் குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் பணமாக நன்றி கொண்டு அண்ணா அடுத்த குட்டி சூப்பர் குட்டினே அப்படி பொம்பளை பிள்ளையா அப்படி சுண்டி விட்ட தெரிக்கும்
கேளு கட்டையில தள்ளிக்கிட்டு வந்துட்டாங்களா? ஏய் அது எங்கன்னே அமைப்புல வந்து இப்படி கேள்வி கொண்டாடுறாங்க. வயசு பொண்ணா? ஏய் புள்ளைக்கு வயசு தெரியுமா? யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. புள்ளைக்கு வயசு 18 19 ஆகி 2 நாள் ஆகுது. நல்லா சிவப்பா இருக்குமாப்பா? அதான் சொல்லல சுண்டுல தெரிஞ்சியா? என்ன மூத்திர மாதிரியா? அர்த்தம் சரி. அந்த அளவுக்கு அருமையான பாரு. நாட்டிய ராணி நடன சிங்காரி நல்லாக்கடை நட்டு இந்த இளம் சிட்டு மனோடு இருக்க போதுமணி ஒரு மோனி ஒரு நன்றாக கத்து கொடுக்கிறார். உங்கள் முன் பவனத்துக்கும் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பெருங்கதூரை சேர்ந்த BS முரளி ராஜா பாபுன் காண்பிற்கு வந்து இப்படிக்கு நாடக உபயதாரர் தொழிலதிபர் சிங்கப்பூரை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் நாடக உபயதாரர் எல்லா குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு அடி வாடி எங்க புள்ளே 2 நாளாக ஒரு கவலை அடி வாடி எங்க புள்ளே 2 நாளாக ஒரு கவலை அடி அள்ளி கொட தள்ளி நான் வந்த போற நல்லி உங்கதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி கொட தள்ளி நான் வந்த போற நல்லி உங்கதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 எங்க புள்ளே 2 நாளாக ஒரு கவலை அந்த பாட்டு இளையராஜா பாட்டா கேளு அங்கிருந்து கேட்டு நான் பாட்டனுக்கு பாடி வரேன் அந்த பாட்டு இளையராஜா பாட்டா கேளு அங்கிருந்து கேட்டு யாரும் நையும் இல்ல என்னையா ஜெயிக்கையவன் இல்ல உச்ச உடம்புக்குள்ள என்னைய ஜெயிக்கையவன் இல்ல அடிச்சுட்டு பட்டு என் பக்கம் இல்லடி எனக்காக ஒரு கூட்டம் கடமையெல்லாம் விட்டு அட்ட போட பாட்டி அடி பாட்டி அடி பாட்டி 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 என்ன புள்ளே 2 நாளாக ஒரு கவலை அடிக்கிட்ட மீது கண்டிருந்தோம் வீட்டு என்ன ஓப்பல் வரிசை முத்து தரோம் மயக்குவது என்ன அடிக்கிட்ட மீது கண்டிருந்தோம் வீட்டு என்ன ஓப்பல் வரிசை முத்து தரோம் மயக்குவது என்ன உறிஞ்சு முதட்டில்லையே என்னைய இருக்கி முடிஞ்சு போட்டேன் சங்கி கலத்துலதான் என்னைய தவச்சி முடிஞ்சு போட்டேன் அடிச்சுட்டு என் பக்கம் இல்லடி எனக்காக ஒரு கூட்ட கடமெல்லாம் விட்டு ஆட்ட போட வாட்டி அடி வாட்டி அடி வாட்டி 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 எங்க இருந்த புள்ளே 2 நாளாக ஒரு கவலை அடி வாட்டி எங்க இருந்த புள்ளே 2 நாளாக ஒரு கவலை ஒரு கவலை ஒரு கவலை தர்மம் என்பார் நீதி என்பார் தரம் என்பார் சரித்திரத்து சான்று சொல்வார் தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரன் என்பார் மர்மமாய் சதி புரிவார் வாய் பேச அவளிகளின் வாழ்வுக்கு நன்றி வைப்பார் தர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் தர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் இந்த திண்ணை பேச்சு
வண்டிய உருட்டி கருணைய விரட்டி உண்டாலும் கைதாலும் உண்டாகணும் இந்த வண்டிய உருட்டி கருணைய விரட்டி உண்டாலும் கைதாலும் உண்டாகணும் இந்த திண்ணை பேசி வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் நாம ஒன்னாயிருக்கணும்